அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க சொல்லி நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னுடைய ஒரு நாள் vlog தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு லாஸ்ட் சாட்டர்டே அன்னைக்கு எடுத்தது. காலையில் எந்திரிக்கும் போது ஒரு நல்ல வாசனை. நான் என்னடா வாசனை வருதுன்னு சொல்லி வெளியில் வந்து பார்த்தா, நம்ம வீட்டில் தான் நல்லா தலைன்னு கறி குழம்பு வந்து கொதிச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி எப்போவுமே வந்துட்டு நைட்டே பிளான் பண்ணுவோம் காலையில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்னைக்கு வந்துட்டு ஆப்பமாவு இருந்துச்சு. ஆப்பம் சுட்டுட்டு அது கூட கொஞ்சம் சட்னி வச்சுக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் திடீர்னு வந்துட்டு எங்கள் மாமி பிளான் பண்ணி காலையிலே கறி எடுத்துகிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பு வச்சுருந்தாங்க. காலையிலே குழம்பு வச்சுட்டா 3 வேளைக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு காலையிலே நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி நல்லா தலைன்னு கொதிக்க வச்சுருந்தாங்க. பார்க்கும்போது நல்லா வந்துட்டு டெம்ப்டிங் ஆகிட்டு இருந்துச்சு. வந்த உடனே நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா சுட ஆப்பமும் கறி குழம்பும் வச்சு சாப்பிட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்துட்டு முடித்தாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்த உடனே வந்துட்டு நம்ம மதிய வேலையுமே ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இருக்கிறது பெங்களூர்னு தான் பேர், ஆனால் செம்ம வெக்கையாக இருக்கும் பகலெல்லாம். அதுவும் அடுப்புக்கிட்டலாம் சுத்தமாக போகவே முடியாது. பகலில் நல்லா வெயில் எடுக்கு, ஈவினிங்கானால் நல்லா குளிர் மழை அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு போன வாரம் ஃபுல்லாகவே. அப்புறம் நம்ம வந்துட்டு கையோட கொஞ்சம் வந்துட்டு ஜூஸும் போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு கிர்ணிப்பழம் வச்சு ஜூஸ் தான் போட்டிருந்தோம். அதை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்துகிட்டு இருந்தேன். மதியத்துக்கு வந்துட்டு கீ ரைஸ் வச்சிடலாம் கறி குழம்பு இருக்கிறதால. கீ ரைஸ்க்கு எப்போவுமே வந்துட்டு பொதுவாக நம்ம தேங்காய் பால் சேர்த்து தான் வந்துட்டு செய்வோம். ஒவ்வொரு வேலையும் செய்கிறதுக்கு முன்னாலே இந்த ரயான் வேறு அப்பப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவனையுமே சமாதானப்படுத்திட்டு நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். எனக்கு ஒரே பயம் வந்துட்டு என்னென்னா, நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்குள்ளே கரண்ட் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்படியோ வந்துட்டு ரயானை சமாதானப்படுத்துறதுக்காக உனக்கு நான் சீச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலே சீச்சி வந்து பொரிச்சு கொடுத்தாச்சு. அவன் வந்துட்டு சிக்கனை சீச்சின்னு தான் சொல்லுவான். அவனுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் வந்து சீச்சின்னு சொல்லி பழகியாச்சு. நல்லா வந்துட்டு காலையிலே எங்கள் மாமி வந்துட்டு அதுக்குமே மசாலா போட்டு வச்சுருந்தாங்க. பொதுவாக என்ன மாதிரி நிறைய கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் எதுவும் போட மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக போடுவாங்க. பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் சிக்கனை பொரிச்ச கையோட ரயான்ட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு லஞ்ச் வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம். லஞ்சுக்கு நெச்சோறுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது செய்கிறதுக்கு வந்துட்டு சட்டியில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு வந்துட்டு 6 லவங்கம் 6 ஏலக்காய் 2 சின்ன துண்டு பட்டை 2 கல்பாசி அது கூட கொஞ்சமாக மேஸ் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் வந்துட்டு ஒரு 3 அணத்தை வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். அதை சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிக்கணும். நல்லா கருக வதக்கக்கூடாது. இதுக்கு வந்து லைட்டாக ஒயிட்டாக இருந்தால் போதும். அது கூடவே வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா, அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி இருக்கும், அதை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கூடவே ஒரு 7-8 பச்சை மிளகாய் வந்துட்டு நல்லா கீறி சேர்த்துக்கிட்டேன். நான் சேர்த்துருக்கிற பச்சை மிளகாயில் வந்துட்டு காரம் இல்லை, அதனால வந்து நிறையவே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேங்காய் பால் நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் பால் மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். நான் வந்துட்டு அன்றைக்கி நோம்புக்கு வாங்கின அரிசி வந்துட்டு மீதமாக இருந்ததால் ஜீரக சம்பா அரிசியும் பாஸ்மதி அரிசியும் வந்து கலந்து போட்டிருந்தேன். ஸோ நான் வந்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் தான் ஊற வச்சுருந்தேன். அதனால் 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி போட்டிருந்தேன். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா 1 கப்புக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாவே போதும். நான் வந்துட்டு தண்ணியும் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணியிருந்தாலும் ஒட்டுக்கா வந்து சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா கொதித்து வந்த பிறகு அரிசியுமே சேர்த்துட்டு நல்லா தண்ணியும் அரிசி ஒரே லெவலில் வந்த பிறகு வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம்மில் வச்சு இறக்கியிருந்தேன். நல்லா சூப்பராக உதிரியாக செம்மையாக வந்துருந்துச்சு. அப்புறம் மறக்காமல் வந்துட்டு தம் வைக்கும் போது நல்லா தாராளமாக நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு வந்துட்டு பிடிக்குமோ. நான் வந்துட்டு நெய் சேர்த்துட்டு தான் தம் வச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தம்மை இறக்கிட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் போல் வந்துட்டு மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்டோமே. அப்புறம் திடீர்னு எங்கள் மாமிக்கு வந்துட்டு இந்த சுட்ட கத்திரிக்காய் வந்துட்டு வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த சுட்ட கத்திரிக்காய் பச்சடி வந்து வச்சுருந்தேன். அதுக்கு வந்துட்டு கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்கல, என்கிட்ட இந்த கத்திரிக்காய் தான் இருந்துச்சு. அதில் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து தீயில் வந்து வாட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா ஆறின பிறகு வந்துட்டு அதில் இருக்கிற மேலே இருக்கிற ஸ்கின்னெல்லாம் வந்து எடுத்துகிட்டு நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணியிருந்தாலும் அப்படியே வந்து உறிஞ்சி வந்துடும். அது கூட வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாவை வாட்டி அதையும் சேர்த்துக்கிட்டேன். கூடவே வந்துட்டு கொஞ்சம் புளித்தண்ணி உப்பு அப்புறம் அவ்வளோதான் சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கையாலே பிசைஞ்சு கொடுக்கணும். இதெல்லாம் வந்துட்டு ஹைஜீன் பார்க்கக்கூடாது. இந்த ரெசிப்பியில் பொறுத்த வரைக்கும் நல்லா கையிலே பிசைஞ்சு கொடுக்கறது தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். பிசைஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக புளி தண்ணி ஊற்றி திரும்பவும் பிசைஞ்சு கொடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு உப்பு பச்சை மிளகாய் புளி எல்லாம் சேர்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
நான் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ப்ரௌனி செய்கிற வேலை இருந்துச்சு, ராகி ப்ரௌனி. அதை செஞ்சுட்டு அப்படியே ரெசிபியுமே கவர் பண்ணியிருந்தேன். ஃபுல் வீடியோ வந்துட்டு இன்னும் 2 நாளில் வரும். ஷார்ட் வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி ரெசிபி போட்டிருக்கேன், தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.